பசி வந்தாலும் பரவாயில்ல, பக்தி மட்டும் குறையக்கூடாது. இறைவனுக்கு நிவேதனம் செய்வது, அதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம். இந்த காலியான பாத்திரம் போல நம்ம நிலையும் ஆகிடுச்சு. இன்று இறைவனுக்கு எதையும் சமர்ப்பிக்க முடியலன்னா அது நம்ம தோல்விதான். பசியை நாம் சகிக்கலாம், ஆனா பக்தியை இழக்க முடியாது. இறைவா, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? பசி கொண்டவன் முன் நிற்கிறேன். ஒரு கை அன்னம் தர முடியுமா? எங்களிடம் உணவு இல்ல, ஆனா உங்களை பசியோட அனுப்ப மனசில்ல. உணவு இல்லாத நேரத்திலும் பக்தியை நீங்க கைவிடல. அதனால்தான் என் அருள் உங்களுக்கு கிடைக்குது. இது என்ன அற்புதம்! காலியான பாத்திரம் நிரம்புது. இது நம்ம சமையல் இல்ல, இது தெய்வத்தின் அருள். இந்த அன்னம் சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கணும். இது நம்ம கையில இருந்தாலும் இது தெய்வத்தின் பரிசு. நாம் பெற்ற அருள் நமக்காக மட்டும் இல்ல, அத பகிர்ந்தால்தான் அது முழுமை அடையும். உண்மையான பக்தி ஒருபோதும் வீணாகாது. பகிர்ந்த அன்பே இறைவனின் மிகப்பெரிய வரம்.